கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை போற வழியில பழனி வியூ பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. சரி இத பார்த்துட்டு போயிரலாமே! அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய விட்டு இறங்கி, கீழ இறங்கி பார்த்தா, பழனி வந்து ரொம்ப சின்னதா தெரியுதுங்க மேலருந்து பார்க்கும்போது. எவ்வளோ பெரிய ஊரு! சின்னதா தெரியுதுங்க. சரின்னு சொல்லிட்டு அத பார்த்து முடிச்சோனே பசி சரியான பசி. பக்கத்தில வந்து ஒருத்தர் பிரெட் ஆம்லெட் போட்டுருந்தாரு. ஏன்னா அங்க வந்தவங்கலாம் அங்க தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா அங்க வந்து கொடைக்கானல பொறுத்தளவு மலை பிரதேசங்கள்ல சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம். அதை வாங்கி சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்துட்டேங்க. அப்படியே நகர்ந்த பின்னாடி வண்டியில வர வர பார்த்தீங்கன்னா, பனி சரியான பனி. பகல் 3 மணிக்கு இந்த அளவுக்கு இருக்குதுங்க பனி. அப்படியே வந்துட்டே இருந்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா, சுளு சுளுன்னு மழை வேற பெஞ்சுட்டே இருந்தது. அப்படியே அந்த காட்டுக்குள்ள போம்போது என்ன சுகம் தெரியுங்களா? சரின்னு சொல்லிட்டு பூம்பாறை சிட்டிக்கு பக்கமா வந்துட்டோம். கைகாட்டிங்கிற ஒரு ஊர்ல சின்னதா ஒரு ரிசார்ட் கிடைச்சது. சரின்னு சொல்லிட்டு ரூம் எடுத்து பேக்கெல்லாம் அங்க வச்சுட்டு, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு பூம்பாறை சிட்டிக்குள்ள போய் சிக்கன வாங்கிட்டு, அப்படியே அதுக்கு உண்டான பொருள், மசாலா பொருள்லாம் வாங்கிட்டு, அப்படியே மீண்டும் வந்து ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். ரிசார்ட்ல வந்து அங்க வந்து ஜாமானெல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா கழுவி எடுத்து, அதுக்குள்ள வந்து சிக்கனெல்லாம் போட்டு, மசாலாவெல்லாம் புரட்டி, கொஞ்ச நேரம் ஊற வச்சேங்க. ஊற வச்சு, அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்படியே செவ செவன்னு இருந்தது கறி. அப்படியே என்ன பண்ணோம், அடுத்து ஒரு தட்டு மாரி இருந்தது. அத அப்படியே மேல வச்சு அடுக்கி, அப்படியே என்ன பண்ணோம், கேம்ப் ஃபயர் போட்டோம். கேம்ப் ஃபயர் போட்டு, அப்படியே அந்த அது மேல அத வச்சு சுட ஆரம்பிச்சோம். சுட சுட பார்த்தீங்கன்னா, அப்படியே அழகா வெந்துட்டு இருந்ததுங்க. அப்படியே கேம்ப் ஃபயர் ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் சுட்டுட்டு இருந்தோம். நமக்கு ஒரே ஆனந்தம். ஏன்னா, மழை வேற பெஞ்சுட்டு இருக்கு. பனி ஒரு பக்கம், சரியான குளுரு. இதில அப்படியே கைய காமிச்சுட்டு, அது ஒரு பக்கம் சுட ஆரம்பிச்சோம். பார்த்தா ஆனந்தமான ஆனந்தம், அவ்வளோ ஆனந்தங்க. அப்படியே சுட்டுட்டு, அப்படியே இந்த சைடு பூரா பார்த்தீங்கன்னா, ராத்திரி நேரம் எப்படி இருக்கு தெரியுங்களா? அதாவது கொடைக்கானலே வந்து குளுமையான பிரதேசம். அது ராத்திரில பார்த்தீங்கன்னா, சரியான குளுருங்க. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. அதனால தான் வந்து அங்க போறவங்க எல்லாருமே, இந்த மாரி கேம்ப் ஃபயர் வேணுங்கிறாங்க. அந்த தீய போட்டுவுட்டு, அப்படியே உட்காந்துக்கிட்டோம்னு வைங்க, அதில இருக்கிற சுகம் வந்து சரியான சுகங்க. நம்ம எத்தன கோடி குடுத்தாலும் கிடைக்காது. அப்படியே உட்காந்து இந்த மாரிலாம் வந்து சுட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அப்படியே சுட சுட பார்த்தீங்கன்னா, மனம் அப்படியே உட்கார முடியல. அப்படியே சுட்டு எடுத்து பார்த்தா, அப்படியே பவுன் மாரி இருந்ததுங்க கறி. பார்க்கறதுக்கு அவ்வளகா இருந்தது. சரின்னு சொல்லி இதெல்லாம் சுட்டு முடிச்சோம். சுட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த சைடு, இந்த சைடுலாம் சுத்தி பார்த்துட்டு, கொஞ்சம் நேரம் சூடு ஆறுன பின்னாடி சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டா, அவ்வளோ டேஸ்ட்டுங்க.